நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக விதவிதமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க திருமதி யாழினி நந்தகுமார் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி செய்யலாம். ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி. ஓகே. அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பிலாவ் ரைஸ்னு சொல்லிட்டு. பிலாவ் ரைஸ். அதுன பேரே வித்தியாசமா இருக்கு. அது ஆக்சுவலா ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ் அது. ஓகே. சோ இன்னைக்கு நீங்க செய்யற ரெண்டுமே வந்து ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ். ஆமா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சிக்கன் கறி செய்ய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், சீரகம், மல்லி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, வினிகர், கொத்தமல்லி, தேங்காய் பால், வெங்காயம். ஸ்ரீலங்கன் சிக்கன் கறிக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பவுடர் ஒன்று வணக்கி கிரைண்ட் பண்ணணும். ஓகே. அதுக்கு வந்து மல்லி, கொத்துமல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பட்டை ஒரு பெரிய பீஸ் ஒன்று, பட்டை 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஓகே. 4 கிராம்பு, இதுக்கு நீங்க வெந்தயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை, இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிறதுக்கு விடக்கூடாது. ஓகே. லைட்டா வணக்கிட்டு எடுத்துடணும். இது நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இது நீங்க அம்மி இருந்தா அம்மியில நல்லா ஃபைனா அரைச்சிக்கலாம். இல்லைன்னா மிக்சியில அரைச்சிக்கலாம். இது எப்படி மேம் நம்ம தண்ணி ஊத்தி இல்ல ட்ரை பவுடரா அரைச்சிக்கலாம். இது நம்ம ட்ரை பவுடரா அரைச்சு, இதுதான் மசாலா பவுடர் இந்த சிக்கனுக்கு. இது நம்ம ட்ரை பவுடரா அரைச்சு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் தாளிச்சுக்கலாம். இது நல்லா அரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம சிக்கன் தாளிக்கலாம். ஓகே. நமக்கு இந்த சிக்கனுக்கு வந்து மெயினானது இந்த பவுடர் தான். இதை வந்து நம்ம எண்ணெய் விடாம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சுக்கிறோம். ஓகே. சோ இது எவ்வளவு நேரம் ஆகும் மேம் ப்ராசஸ் டைம்? இது ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்னா, நார்மலா எப்பவுமே தாளிக்கிற மாதிரி எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா அதை போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் விட்டுறலாம். அதனால வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம். ஓ சூப்பர். ஓகே. கடாய் காஞ்சிருச்சு. இப்ப எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்க்கிறோம். ஓகே. இது நம்ம கருவேப்பிலை எல்லாமே அந்த பவுடர்ல போட்டு அரைச்சிருக்கிறதுனால நம்ம தாளிக்கிறதுக்கு போட வேண்டியது இல்லை. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
சோ நம்ம செய்யற அந்த சிக்கன் ஸ்டைலுக்கும் அவங்களுக்கும் அந்த மசாலா ஆமா, மசாலா பவுடர், அந்த பேஸ் பவுடர் வந்து வித்தியாசம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்க்கறது. அவங்களே நிறைய தேங்காய் பால் ஆமா, அவங்க எல்லா டிஷ்லயுமே தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் அது வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மிளகாய் தூள் வந்து நம்ம வேற எதுவும் காரத்துக்கு சேர்க்கறது இல்ல, வரமிளகாய் சேர்க்கிறோம். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடர் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு மசாலா வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி வந்துட்டு நல்லா மணக்க மணக்க தயாராயிட்டே ரொம்ப சின்சியரா வந்து சமைச்சிட்டே இருக்காங்க.
செஞ்சதுக்கு அப்புறம் தான். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரெசிபி நல்ல தடபுடலா, ஆமா, ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி செஞ்சீங்க. ஆனா இன்னும் அதனுடைய டேஸ்ட் பார்க்கல. அதுக்காக நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அதற்கு காம்போவா நீங்க செய்ய போற ரைஸ் பிலாவ் ரைஸ். பிலாவ் ரைஸ். ஓகே, சோ செய்ய ஆரம்பிக்கலாம். பிலாவ் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நெய், கிராம்பு, ஏலக்காய், மிளகு, பாஸ்மதி அரிசி, உப்பு, குங்குமப்பூ. இதுக்கு வந்து நம்ம முதல்ல நெய் விட்டுக்கணும். ஓகே, சோ நம்மளுடைய மனமான ஆரோக்கியமான அரோமா நெய் சேர்த்துக்கலாம். இது இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நெய்ல தான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். அதனால நெய் கொஞ்சம் தாராளமாவே விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம கிராம்பு, ஏலக்காய், மிளகு இது மூணையும் நம்ம வணக்க போறோம். கிராம்பு, ஏலக்காய், மிளகு. ஆமா. நெய் சூடாயிருச்சு. இது இந்த அளவு போதுமா? 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 மிளகு போதும். நான் சொல்றது வந்து ஒரு சின்ன டீ டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் போடுறதுன்னா இந்த அளவு போட்டுக்கலாம். 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4ல இருந்து 5 மிளகு. ஓகே. இந்த ஸ்ரீலங்கன் சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், ரொம்ப நேரம் எடுத்தது. இந்த பிலாவ் ரைஸ்க்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? பிலாவ் ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்ம வணக்கிட்டு நம்ம பாஸ்மதி அரிசி வந்து நம்ம இதுலயே போட்டு வணக்க போறோம். ஓகே. வணக்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துட்டு சாஃப்ரான், அதை மறுபடியும் கொஞ்சம் சாஃப்ரான் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊத்தி விசில் போட்டு போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் பிளண்டா இருக்கும் அது, ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஓகே. சோ அதுலயும் ஆல்ரெடி தேங்காய் பால்லாம் விட்டு நல்லா மனமா இருந்தது. இதுலயும் வந்து நீங்க குங்குமப்பூலாம் வேற சேர்க்க போறேன்றீங்க. ஓகே, சோ அப்ப கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து அற்புதமா இருக்கும். இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். ஆமா, தேவையில்லை. நெய்ல நம்ம அரிசி வந்து வணக்குறோம். உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே. சோ இப்ப இது வந்து உங்களுக்கு நல்லா உதிரியா தானே வரணும், அப்பதான் நல்லா இருக்கும் இல்லைங்களா? சோ அதுக்கு வந்து எப்படி தண்ணி அளவு இது பண்ணிக்கலாமா, இல்லனா? தண்ணி வந்து நம்ம உதிரியா வர்றதுக்கு வந்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வச்சோம்னா போதும். ஓகே. சோ இப்ப நெய்ல வேற நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்றோம், அது நல்லா உதிரியாவே வரும் இல்லையா? அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ நம்ம இதுல சேர்த்த போறோம். குங்குமப்பூ நம்ம அப்படியே போட்டோம்னா அதோட கலர் வந்து அங்கங்க சிகப்பு கலர்ல வரும், மஞ்சள் கலர்ல வரும். அதனால நம்ம தண்ணியில வந்து கரைச்சு போட்டுட்டோம்னா கலர் வந்து கொஞ்சம் ஈவனா எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓகே. இந்த பிலாவ் ரைஸ் பத்தி சொல்லுங்க மேம். பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் வந்து புலாவ் செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். சோ இந்த பிலாவ் சொல்லிட்டு நீங்க ரொம்ப சிம்பிளா வேற செஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஈஸியான இன்கிரிடென்ட். ஆக்சுவலா ரொம்ப பெருசா நீங்க இன்கிரிடென்ட்டும் எடுத்துக்கல, நார்மலான இருக்கிற பொருட்கள் வச்சு செஞ்சிருக்கோம். இதோட இன்கிரிடியன்ட் வந்து ரொம்ப கம்மி தான், பட் ஆனா இது டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்குமே இந்த ஸ்ரீலங்கன் சிக்கன் கறியோட சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இது நம்ம இதுல ஊத்திடலாம். நம்ம ரைஸ் மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த கப்லயே 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். இப்ப தண்ணி விட்டுட்டோம், அவ்வளவுதான் இதோட ப்ராசஸே. நம்ம வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தோம்னா நமக்கு பிலாவ் ரைஸ் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டீங்க. நான் கூட பேரு கேட்டதும் என்னடா பேரு இவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு, சோ வந்து செய்யற ப்ராசஸ் ரொம்ப லென்த்தா இருக்கும்னு நினைச்சேன். நான் ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க நெய்
ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி செய்யும் முறை. தவாவை சூடேற்றி அதில் மல்லி, சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வரமிளகாய் மற்றும் கருவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து நன்கு வறுத்த கலவையை அம்மியில் அரைத்து கொள்ளவும். குக்கரில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ந்ததும் அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தக்காளி சேர்த்து வதக்கவும். அதனுடன் அம்மியில் அரைத்த மசாலா பொடி மற்றும் அதனுடன் வினிகர் மற்றும் உப்பு சேர்த்து கழுவிய சிக்கனை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கிளறி 15 நிமிடம் வரை வேக வைக்கவும். பிறகு குக்கரை இறக்கி அதனுடன் அரைத்து வைத்த தேங்காய் பால் சேர்த்து கிளறி கொத்தமல்லி தூவி இறக்கினால் ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி தயார். பிலாவ் ரைஸ் செய்யும் முறை. குக்கரில் நெய் ஊற்றி அதில் கிராம்பு, ஏலக்காய், மிளகு சேர்த்து வதக்கவும். அதில் தேவையான அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்து வதக்கவும். அதனுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி இதனோடு குங்குமப்பூ மற்றும் 1க்கு 1.5 அளவில் தண்ணீர் சேர்த்து கலக்கி கொள்ளவும். குக்கரை மூடி 15 நிமிடம் வேக வைத்து இறக்கினால் பிலாவ் ரைஸ் ரெடி. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல நீங்க செஞ்ச இந்த 2 ஸ்ரீலங்கன் ரெசிபியுமே நிச்சயமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் டேஸ்ட் பண்ண எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நம்முடைய எபிசோட்ல திருமதி யாழினி நந்தகுமார் அவர்கள் 2 விதமான ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் நமக்காக செஞ்சு காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.